திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கழித்து இந்த தொகுதி காங்கிரசுக்கு கிடைத்திருக்கிறது. தொண்டர்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் திடீரென்று பால்ராஜ் என்பவரை இப்பகுதியிலே இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட போகிறார் என்ற ஒரு செய்தி, ஒரு வதந்தி எங்கள் மத்தியிலே பரவி கொண்டு இருக்கிறது. இந்த பால்ராஜ் இதுவரை தனிப்பட்ட முறையில் இந்த காங்கிரஸ் கட்சிக்காக எந்த ஆர்ப்பாட்டமோ எந்த செயலை செஞ்சதே கிடையாது. அதே நேரத்தில் நாங்குநேரிக்கு எங்களுடைய குலதெய்வம் ராகுல் காந்தி அவர்கள் வந்தபோது அவருடைய பேனரை கிழித்தவர் இந்த பால்ராஜ். அந்த பால்ராஜுக்கு இப்பொழுது பாராளுமன்ற தொகுதியில் சீட்டு வழங்கினால் இதுவரை உழைத்த காங்கிரஸ் தொண்டன் சோர்ந்து போவான். காங்கிரஸ் கட்சிக்காரன் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டான். காங்கிரஸ் இங்கே தோக்கும் எங்க வேதனையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். இந்த வேதனையை தடுப்பதற்காக தான் நாங்கள் அதிகமாக இப்ப முன்னெடுத்து வருகிறோம். இந்த வேதனை வேண்டாம். அதே நேரத்தில் இந்த பால்ராஜ் பிஜேபியுடன் டைப் வைத்திருக்கிறார், கூட்டணி அவங்களோட வைத்திருக்கிறார். அது இது கூட்டணி கட்சிக்கு பிஜேபிக்கு இது சாதகமாக போகும். அதனாலே நாங்கள் அதிகமாக அக்கறை எடுத்து இந்த குரலை எழுப்புகிறோம். இதுவரை பால்ராஜ் யாரையும் ஒருங்கிணைத்து சென்றது கிடையாது, யாரையும் ஒற்றுமையாக செயல்பட்டது கிடையாது. தற்போது களக்காட்டில் ஒரு பேனர் வைத்தார்கள் மகளிர் காங்கிரஸ்ல இருந்து. அந்த பேனரை ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பேனர் எடுக்கும்படி செய்து போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர்லாம் இருக்கு, அதெல்லாம் தெரியும். அதனால கண்டிப்பாக இப்பகுதியிலே இந்த வதந்திக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வைக்கணும். பால்ராஜ் கொடுக்க போகிறேன்னு ஒரு வதந்தி வருது, அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி. வதந்திக்கே இவ்வளவு எழுப்பி இவ்வளவு கோபதாபங்கள் இவ்வளவு கொந்தளிப்பு இருக்குன்னா உண்மையிலே அறிவித்தால் அதிகமான பிரச்சனைகள் வரும். கண்டிப்பாக இப்பகுதியிலே காங்கிரஸ் தோக்கும் என்பதை ஒரு காங்கிரஸ் உண்மையான தொண்டர் சொல்லக்கூடாது. இருந்தாலும் வேற வழி இல்லாமல் நாங்கள் சொல்லுகிறோம். கண்டிப்பாக மேலிடம் இதற்கு ஒரு தகுந்த முயற்சி எடுத்து வேட்பாளர்களை, நல்ல வேட்பாளர்கள், உழைத்த வேட்பாளர்கள், உழைக்கின்ற வேட்பாளர்களை, தொண்டர்கள் மத்தியிலே செல்வாக்குள்ள வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது தற்சமயத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. கட்சிக்கு மேலிடத்து எல்லாம் தெரியும், கட்சிக்கு மேலிடம் தெரியும். இந்த நபர் இப்ப வதந்தியில வந்திருக்காரு ஒரு நபர். இந்த நபர் தற்போது நம்ம எங்களுடைய காங்கிரஸ் தொண்டர்களுக்கு யாருக்கும் ஆகாதவர், பிடிக்காதவர். ஏன்னா வேற ஒரு காரணம், எங்களுக்குள்ள சொத்து தகராறுலாம் கிடையாது. எங்களுடைய ராகுல் காந்தியுடைய படத்தை கிழித்தவர். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வேண்டாங்க. கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பாக மகிழா காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் குளோரிந்தால் பேசுகிறேன். 15 வருடங்களுக்கு அப்புறம் திருநெல்வேலியில காங்கிரஸ் தொகுதி கிடைத்தது காங்கிரசிடையே பெரும் மகிழ்ச்சி. அதை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் இப்படி துக்ககரமாக பால்ராஜ் என்பவர் அறிமுகமே இல்லாத ஒரு நபரை கட்சியிலிருந்து எம்பி சீட்டு கொடுக்க போறதா அறிவிக்காங்க. இதே பால்ராஜ் என்பவர் யாருன்னா சத்தியமூர்த்தி பவன்ல கட்சிக்காரங்களை அடித்தவரும், அதுவும் அல்லாமல் எங்கள் ராகுல் காந்தி நாங்குநேரிக்கு வரும் பொழுது எங்கள் ராகுல் காந்தியின் படத்தை, திருவுருவ படத்தை கிழித்து அவமானப்படுத்திய இதே பால்ராஜுக்கு கொடுக்கும் பொழுது அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களும் கொந்தளித்து உள்ளார்கள். இது எதை குறிக்கிறது என்றால் அவர் முன்னாள் சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்ததையும் அவர் இப்பொழுது பாஜகவுடன் கூட்டணி வைத்து கட்சியை அழிப்பதற்கு பேரம் பேசியுள்ளது என்பது வெளியே வருகிறது. அதனால் அனைத்து உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களும் இந்த தேர்தலை புறக்கணிப்பார்கள். தோல்வியை தழுவிவிடக்கூடாது என்ற ஆதங்கத்தினால் நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு கூடி எதிர்ப்பை பதிவு பண்ணுகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.